இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லா பக்காவா இருக்குல்ல? அப்படியே கோயில்ல பிச்சை எடுக்கிற சாமியார் மாதிரியே இருக்கும்ல? ஏய், அப்படிதான் இருக்கணும். சான்ஸ் கிடைச்சா இன்னைக்கே முடிச்சிடணும். இரு வரேன். யோ, மறைச்சு குடியா. புடிங்க. எல்லாரும் மறைச்சு வச்சுக்கோங்க. நல்லா வேண்டிக்கங்க. நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் அம்பாள் கண்டிப்பா செய்வா. சக்தியுள்ள தெய்வம். உங்களுக்கு கருணை கண்ணு காட்டுவா. ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அர்ச்சனை பண்றேன்னா அது உங்களால தான். சுவாமி, நாங்க சுவாமி தீர்காயுசா இருப்பீங்க. ஐயரு பொய் சொல்றாரு. சிவாவோட ஆயில் இன்னையோட முடிய போகுது. ஏய் சிவா, இன்னையோட உன் கதை முடியணும். மொத்த சொத்து எனக்கு கிடைக்கணும். அம்மா தாயே, உன்னை வேண்டி வந்திருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலும் நான் தாய் ஆயிட்டேன். இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கிற வரைக்கும் யார் கண்ணையும் படாம நீதான் என்னை பாத்துக்கணும். அங்க பாருங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்மளே பாக்குறாங்க. ஹாய். ஏய், கொன்றுவேன். யோ யோ, என்னையா பண்ற? சும்மாரியா. செருப்பு பிஞ்சிரும். சும்மாரியா நீ வேற? அடக்கடவுளே, என்னையே என் பொண்டாட்டிக்கு அடையாளம் தெரியல. இந்த கெட்ட பெண்ணா அவ்வளவு பக்காவா எனக்கு செட் ஆயிடுச்சு. உன் பொண்டாட்டிய சைட் அடிச்சதெல்லாம் போதும். கொஞ்சம் அமைதியா உட்காரியா? உன்னால எங்களுக்கும் செருப்படி விழப்போகுது. நல்லா என்ன இது? இவனுங்க வர இங்கே பார்த்து நம்ம பிளான சொதப்புறாங்க. வா உட்கார். ரம்யா, இப்ப வேண்டாம். நைட் இங்க தானே இருக்க போறோம், அப்புறம் பாத்துக்கலாம். நானும் அதை தான் நினைச்சேன். இந்த பிச்சைக்கார பசங்க பிளானையே கொடுத்துட்டாங்க. அதுவும் இந்த ஓரத்துல இருக்கான் பாருங்க, அவன் இங்கேயே பாக்குறான். அவனுங்க போலி சாமியாருங்க. செருப்பால் அடிக்கணும். எனக்கு தூக்கம் வருது. தூங்கு. யார் உன்னை தூங்க வேணாம்னு சொன்னா? ஏன் உங்களுக்கெல்லாம் தூக்கம் வரலையா? எனக்கு நல்லாவே தூக்கம் வருது. ஜனனி, நாங்க தூங்கலாம், நீ தூங்க கூடாது. ஏன்? சிவா மாமாவும் துளசியும் முழிச்சிட்டு இருப்பாங்க, பரவாயில்லையா? ஐயோ, ஆமால. இல்ல இல்ல இல்ல, நான் தூங்க மாட்டேன். எனக்கு தூக்கம்லாம் வரல. ஏய், கொன்றுவேன். ஏய், பட. ரம்யா, நமக்கு பெட்ஷீட் போடு, படுத்துறலாம். சரிங்க அண்ணி. ஏய், பொருள் எல்லாம் எடுத்து வைங்க. நான் முதல்ல போறேன். நான் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் வந்து பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். ஓம் பகவதி, ஓம் பகவதி. ஓம் பகவதி. யாரா இவன்? பரதேசி மாதிரி இருக்கான். நாமளே அப்படித்தானே இருக்கோம். இவர் அவன் உண்மையான பரதேசி மாதிரி இருக்கான்டா.
நம்ம கெட்ட போட்டிருக்கோம்ல. ஓம் பகவதி. ஒருவேளை இந்த ஆளு ஏதாவது ஆசிரமம் வச்சிருப்பாரோ? பார்த்தா ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சு வச்சிருப்பாரு போல இருக்கே. யோ, பார்க்கவே பரதேசி மாதிரி இருக்கா, அவங்ககிட்ட போய் பணம் நிறைய இருக்குங்கிற. ஓம் பகவதி. ஓம் பகவதி. ஓம் பகவதி. ஓம் பகவதி. உலகையாளும் ஓம் பகவதி. நீ வந்ததுனாலதான் திறக்கப்பட்டிருக்கு. உன்னோட தாலி பாக்கியத்தை காப்பாத்த அம்மனே உன்னை இங்க வர வச்சிருக்கா. என்ன நடந்தாலும் இன்னைக்கு ராத்திரி கோவில் வாசப்படிய தாண்டாதீங்க. என்ன சாமி சொல்றீங்க? வாசப்படி தாண்டக்கூடாதா? இது என்னோட வாக்கு இல்ல, அந்த அம்மனோட கட்டளை. இரவுல வாசப்படிய தாண்டாத. மீறி தாண்டுனா உயிருக்கே ஆபத்து. அம்மா, அம்பாள் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அகிலாண்டேஸ்வரியோட கட்டளைய மீறாத, உயிர் பலியாயிடும். ஓம் பகவதி பராசக்தி. ஓம் பகவதி பராசக்தி. ஓம் பகவதி பராசக்தி. சிவா, நாளைக்கு காலையில வேண்டுதல் முடிச்சிட்டு போறதுக்கு முன்னால நீங்க கோயிலை விட்டு வெளியே போக கூடாது. குறிப்பா நைட்ல கோயில் வாசப்படியை கூட தாண்டக்கூடாது. ஏன், என்னாச்சு? ஏன் போகக்கூடாது? அதுவும் வேண்டுதலா? தயவு செஞ்சு காரணம் கேட்காதீங்க. போக கூடாது, அவ்வளவுதான். நீங்க சொன்னா போக மாட்டேன். இருந்தாலும் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல, உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டாம். நோ ப்ராப்ளம். இல்ல சிவா, உங்க உயிருக்கு ஆபத்து, அதனாலதான் நான் சொல்லல. ஏங்க, ஏன் இருக்கா? ஏன் அப்படி பயந்து போயிருக்கீங்க? சரி, யார் சொன்னது உங்களுக்கு? சாமியார் சொன்னாரு. அவர் சொன்னா சரியாதான் இருக்கும். கொஞ்சம் பயமாதான் இருக்கு. மறைஞ்சிருந்து என்ன பேசுறாங்க? ஒருவேளை கர்ப்ப விஷயத்தை பத்தி சொல்றாளோ? சொன்னாலும் சொல்லுவா, விடக்கூடாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, எனக்காக கொஞ்சம் வெளியே போகாம இருங்களேன். இந்த ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் பெருசா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா துளசி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.